ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு ஒரு அருமையான வரப்பிரசாதமான ஒரு அமைப்பு கிடைக்குதுங்க. யோக பலன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரக நிலையில் நல்லா இருக்குது. தனுசு ராசியில் பிறந்ததுக்காக பெருமைப்பட போகிறீங்க. கிரக நிலையில் நல்லா இருக்குது. குறிப்பாக ராகு திசை குரு திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்களை அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். நல்ல முக்கியமான தகவலாம் சொல்கிறோம். தனுசு ராசிக்கு இந்த ஒரு சூழ்நிலையும் பொது ஜோதிடம் நல்ல ஒரு தகவல்களை சொல்லும், சாதக பாதங்களை சொல்லுவோம். பூஜை புனஸ்கார வழிபாடு சூட்சும நிலைகளெல்லாம் சொல்கிறேன் நான். தொடர்ந்து பாருங்கள். ஓகே நேயர்களே, இப்போ தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ராகு சில சேட்டைகள் பண்ணுவார். ராகுனாலே ஒரு சாயாக்கிரகம், சர்ப்பக்கிரகம், நிழல் கிரகம். 18 வருஷம் அவருடைய தசாபுத்தி. ராகு திசை நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு மத்தியம வயதில் இருக்கிறவங்களும் நடக்கும். சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராகு ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் கொடுப்பாரு. குறிப்பாக அவர் ராசி லக்கணத்துக்கு 2, 7, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல இருந்தார்னா டெம்பரவரியாக பிரச்சனையை கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் 2ஆம் இடம் 7ஆம் இடம் மட்டங்கிறது நிரந்தர பிரச்சனையை கொடுப்பார். வாழ்நாள் முழுக்க பிறந்தலேருந்து இறுதி வரைக்கும் பிரச்சனையை கொடுப்பார். ஏன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பம். நம்ம குடும்பத்தோடு தான் இருக்கணும். சரியா? இல்லைன்னா குடும்பத்தை விட்டு வெளியே போகணும். அது 8ஆம் இடம். வெளியே போனாலும் பிரச்சனை கொடுப்பார். குடும்பத்தை விட்டு வெளியே போனாலும் தனியாக இருந்தாலுமே அங்கே பிரச்சனை கொடுப்பார். ஸோ 2, 7, 8 2ஆம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் கலஸ்திரம், இணக்கம், புருஷ முராட்டி வாழ்வு. அடுத்து 8ஆம் இடம் அயன சேனம். 8ஆம் இடம் ஆயில் பம்பு வழக்கு பிரச்சனை, நிம்மதியாக இருக்கிறது. ஸோ 8ஆம் இடங்கிறது ஒரு அசுபசானம் தான். ஸோ அசுபசானம் 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி பிரச்சனை பண்ணுவார் ராகு பகவான். 7ஆம் இடத்துல இருந்தாலும் 4ஆம் இடம் சம்மந்தப்படுவார். சுகஸ்தானம் போயிடும். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா 8ஆம் இடம் போயிடும். சரியா? 2ல் ராகு இருந்தாருன்னா 8ல் கேது இருப்பார். 7ல் ராகு இருந்தாருன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இவர் இருப்பார். யார்? 7ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் 10ஆம் இடம். சரியா? 10ஆம் இடம். அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு எத்தனாம் இடம் வரும்? லக்கணமே வரும். சரியா நேர்களே? லக்கணம்னா கேந்திரம் தான். 1, 4, 7, 10. பொதுவாக ராகு 7ஆம் இடத்துல இருந்தாலே தனக்கு கேந்திரமாக இருக்கிற இடத்தெல்லாம் பிடிப்பார். லக்கணத்தை பிடிப்பார், 7ஆம் இடத்தை பிடிப்பார், 10ஆம் இடத்தை பிடிப்பார். ஏன்னா கேந்திரத்துக்கு அவருக்கு பவர் உண்டு. பாவகிரகங்கள் கேந்திரத்தில் தான் தன்னுடைய விளையாட்டை காட்டும். சுபகிரகங்கள் கோணத்தில் தன்னுடைய விளையாட்டை காட்டும். கோணத்தில்னா என்ன? 1, 5, 9. ஓகே, இதெல்லாம் ஜோதிடத்தில் உள்ள விதிகள். ரைட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வாட் எவர் மேபி ராகு 2, 7, 8 இருக்கக்கூடாது. ராசிக்கும் லக்கணத்துக்கும் இருக்கக்கூடாது. இருந்தாருன்னா பிரச்சனை பண்ணுவார். தாமத திருமணம், தாமத குடும்பம், தாமத புத்திர பாக்கியம் எல்லாமே தாமதமாகும். வாழ்க்கையில் தடைகள் நிறைய இருக்கும். இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரவாயில்ல, 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி பகவான் பிடியில் இருக்கிறாரு. சனி பகவானை கெடுக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 3 கூடியவனை கெடுக்கிறாரு. அதுபோக ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் செவ்வாய்க்கு 6ஆம் இடத்துல வராரு. இவ்வளோ நாள் 7ஆம் இடத்துல இருந்தார். இப்போ கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துக்கு வராரு. சஷ்டாச அமைப்பு. செவ்வாய் வருகிற 27ஆம் தேதி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வருது சிறப்பு தான். இருந்தாலும் ராகுக்கு அவர் 8ஆம் இடத்துக்கு வருது நல்ல அமைப்பு இல்லை. செவ்வாய், ராகு, சனி இந்த கிரகங்கள் தங்களுக்குள்ள சஷ்டாசமாக வரும்போது எந்த ராசிக்கு அவங்க ஆதிபத்திய விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கோ அதை கெடுப்பாங்க. அதில் ராகு முதலாள கெடுப்பார். பாவகிரகங்கள் தங்களுக்குள்ள சஷ்டாசமாக இருக்கக்கூடாது. ஜனன ஜாதகத்திலையும் சரி, கோச்சாரத்திலையும் சரி சஷ்டாசம் இருக்கும்போது அந்த ராசியோடைய ஆதிபத்திய விசேஷத்தை ராகு கெடுப்பார். 2வது சனி பகவான் கெடுப்பார். 3வது செவ்வாய் கெடுப்பார். கெடுக்கிறதுல நம்பர் லிஸ்ட்டு அப்படி போட்டோம்னா, கெடுக்கிறவங்க வரிசையில் அப்படி பார்த்தோம்னா பாவகிரகங்களில் ராகு, சனி பகவான், செவ்வாய், கேது இப்படி தான் கெடுப்பாங்க. செவ்வாய் கடைசி தான். கேதுவும் அதுக்கடுத்து கடைசி தான். கேது அந்த அளவுக்கு மேக்சிமம் ஒரு கெடுபலனை கொடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, கேது பற்றற்று இருக்க வச்சுருவார். அவன் எதுலையுமே லாய்க்கப்பட மாட்டான்ருவாங்க. குடும்பத்தில் சொல்லுவாங்களே, இவன் எதுக்குமே லாய்க்கப்பட மாட்டாப்பா அப்படிம்பாங்க. அவனால் நோ யூஸ். அது மாதிரி தான் கேது பண்ணிடுவார். அவனை மொத்தமாக முடக்கிடுவார். ஸோ அவனை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருப்பாங்க. தனி ஒரு உலகத்தில் இருப்பாங்க. கேதுவால் பீடிக்கப்பட்டவர்கள். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, கேது அப்படி கொண்டு போயிடுவார். ஆனால் ராகு எப்படின்னா சந்தோஷத்தையும் கொடுப்பாரு, இது துயரத்தையும் கொடுப்பார். அது ராகு எப்படின்னா ஆடை விட்டு அடிப்பார். நல்லா ஆட விடுவார், அடிப்பார். ஆடை விட்டு அடிப்பார். கேது அப்படி கிடையாது. ஒரேடியாக போட்டு அமைக்கிடுவார். அவனை எந்திக்க விடாமல் பண்ணிடுவார், முடக்கிடுவார். ஸோ 2 கிரகங்களுமே ஒவ்வொரு விஷயத்தில் கில்லாடிகள். அதனால் இப்போ இந்த ராகு பாதிக்கப்பட்டவர்கள் ஜனன ஜாதகத்தில். அதுபோய் இப்போ கோச்சாரத்திலே ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசியை பார்க்குறாரு. அவருக்கு 3ஆம் பார்வை, 6ஆம் பார்வை, 7ஆம் பார்வை உண்டு. 7ஆம் பார்வையால் கேது அவருக்கும் சம்மந்தம் உண்டு. ஏன்னா ராகு கேதுவும் 7ஆம் இடத்துல சமசத்துவமாக தான் இருப்பாங்க. 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. 6ஆம் பறவையாக ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. செவ்வாயை பார்க்குறாரு. சுருக்கமாக சொன்னோம்னா செவ்வாயை பார்க்குறாரு. செவ்வாய் வருது நல்லதான் 10ஆம் இடத்துக்கு. ஆனால் ராகு பார்வைக்கு வருது நல்லது இல்லை. கரெக்டாக கோயின்சைட் ஆயிடுச்சா? இதுதான் வேத ஜோதிடம். சரியா நேர்களே? நம்ம தப்பி போனாலுமே அது கரெக்டாக சேர்த்துரும். ஒரு ஜோதிடர் கரெக்டான ஒரு நூலை பிடிச்சிட்டு போனார்னா அது சேர இடம் நல்ல இடமா இருக்கும். ஏன்னா அந்த பாதை கரெக்டாக இருக்கும். எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னை வளர்ப்பதுன்னு சொன்ன மாதிரி ஜோதிடர் கரெக்டாக ப்ரிடிஷன் கொடுத்தாருன்னா அந்த ப்ரிடிஷன் கரெக்டாக போய் நிற்கும்.
பாதையை தவறிய கால்கள் ஊர் சென்று சேர்வதில்லை. அது நம்ம மாறி பலன் சொல்லிட்டோம்னா அந்த எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு போக முடியாது. எதை சொல்ல வந்தோமோ அந்த விஷயத்தை சொல்ல முடியாது. அது மாதிரி தான் நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ஷன் கொடுத்தோம்னா அது கரெக்டாக வந்து சேரும். ராகு வந்து செவ்வாயை பார்க்க போகிறாரு, 6ஆம் பார்வையால் பார்க்குறாரு. ஏன்னா ராகுக்கு வந்து என்றைக்குமே ரிவர்ஸ் பார்வை உண்டு. ராகுக்கு பார்வை இருக்குது, சில பேர் அதெல்லாம் இல்லைம்பாங்க. ராகு வந்து சாயா கிரகம், அதுக்கு வந்து நிழல் கிரகம், அது பார்வை இல்லைம்பாங்க. ஆனால் ராகுக்கு பார்வையால் பாதிக்கப்பட்டவங்கள நான் தனிப்பட்ட முறையில் செக் பண்ணியிருக்கிறேன், அனலைஸ் பண்ணியிருக்கிறேன், ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கும்போது சில பேருக்கு சில பிரச்சனைகள் வரும். மற்ற கிரகங்கள்லாம் நல்லாயிருக்கும், நல்ல தசாபுத்தி நடக்கும். ஆனால் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஆதிபத்திய விசேஷம் பாதிக்கப்பட்டிருக்கும். அது சம்மந்தப்பட்ட சம்பவங்களில் வந்து அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு துயரத்தை கொடுக்கும். அப்படி பார்த்தோம்னா அந்த ஆதிபத்தியத்தை வந்து அந்த வீட்டை வந்து ராகு பார்ப்பார். 3ஆம் பார்வையில் 6ஆம் பார்வையில் பார்ப்பார். கொடிய பார்வையில் பார்த்தாரு வச்சுக்கோங்களேன், கெட்டு போய் பார்த்தாருன்னா அந்த பாவங்கள் அடிபடும். சரியா? நிறைய செக் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு அப்சர்வேஷனில் தான் இதை சொல்கிறேன். ரைட் நேயர்களே, ரைட் சார், இந்த ராகு பிரச்சனையிலேருந்து வெளியே வர என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு நல்ல நாள் வருது, ஒரு திருநாள் வருது. தேடிய திருநாள் விரைவில் வருகிறது. வருகிற 29ஆம் தேதி கருட பஞ்சமி, 29/7/2025. சரியா நேயர்களே? நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. ஆடி மாதம் என்னைக்கு சார் அப்படின்னா, ஆடி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாயை பற்றி தான் பேசணும். செவ்வாய் 10ஆம் படத்துக்கு வராருன்னு. செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப நல்ல நாள். சரியா? கருட பஞ்சமி பெருமாளுக்கு வேண்டிய நாள், கருடன் பிறந்த நாள். கருடனாலே பெருமாள் தான் அர்த்தம். பெருமாளுடைய பெரிய திருவடி கருடன் தான். கருடன் இல்லாமல் பெருமாள் இருக்க மாட்டார். பெருமாளை அழைச்சிட்டு வருவரே, தாங்கி வருவரே வந்து யார்? கருடாழ்வார் தான். ஸோ அந்த கருட பஞ்சமி அன்றைக்கி நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். நான் இந்த வழிபாடை சொல்லிட்டு பலன்களை சொல்கிறேன். தயவு செய்து பொறுமையாக இருங்க. வீடியோ கேட்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நீங்கள் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தெளிவான விளக்கத்துடன் கேளுங்க. நீங்கள் கொடுக்குற டேட்டா கரெக்டாக இருக்கணும். சரியா? சும்மா மொட்டையாக தனுசு ராசி, போராட நட்சத்திரம், அந்த லக்கணம்னு சொல்லாதீங்க. உங்கள் நட்சத்திர பாதம், பிறந்த வருடம், எனக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாநாதன் எந்த வீட்டில் இருக்கார் அப்படி சொல்லணும். சரியா? ராகு திசை நடக்குது, நான் தனுசு ராசி, போராட நட்சத்திரம், 4ஆம் பாதம், நான் வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன். ராகு வந்து எங்கே இருக்கிறாரு? ராகு வந்து விருச்சிகத்தில் இருக்கிறாருன்னா முடிஞ்சு போச்சு. 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா போட்டு தட்டிடுவார். இப்படி இருக்கிறாரு, ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 6ஆம் இடம், இப்படி இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா பலன் சொல்லிடலாம். சரியா? ஓரளவு அதுக்கு வழிபாட சொல்லலாம். அதனால் கேட்குற கேள்வியில் வந்து கொஞ்சம் மீனிங்காக கேளுங்க, குழப்பமாக கேட்காதீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுப்பேன். நிறைய பேருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ரேண்டமாக பார்த்து கொடுக்குறேன். எனக்கு தெளிவாக அந்த இடத்துல டக்குன்னு கொடுக்கணுன்னா கொடுத்துருவேன். ரைட் சார், கருட பஞ்சமி என்ன சார் செய்யலாம்? கருட பஞ்சமி அன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும். இரவு 8 to 9 போங்க. செவ்வாய் உரை, செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 பெருமாள் கோயிலுக்கு போடுங்க. பெருமாளை கும்பிடுங்க. கருடாழ்வாரை கும்பிட்டு விளக்கு போட்டு வாங்க. பெருமாளுக்கு துளசி மாலை போடுங்க. துளசி வாங்கி கொடுங்க. உங்கள் சௌகரியம் தான், தாமரைப்பூ வாங்கி கொடுக்கலாம். சரியா? கருடாழ்வாருக்கு எதை வேணாலும் சாத்தலாம். நீங்கள் உங்கள் சௌகரியம் தான். போய் பெருமாளை கும்பிடுங்க. நாமத்தை சொல்லுங்கள். பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மைசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகிரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோழமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடல் இருப்பவனை போற்றி, ஆதிசேஷல மந்தவனை போற்றி, படலாத்து நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்ட சிறுங்கத்து பெருமாளை போற்றி, வடபத்திர சாயி போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரவரை போற்றி, அலைசிங்க நரசிம்மரை போற்றி, சங்க சக்கரதாரியை போற்றி, 108 திவ்ய பிரேசிர்வாளும் உலகளந்த பெருமாளை லட்சுமி நாராயணா போற்றி, பிரிய திருவடியாம் கருடாழ்வாரே போற்றி அப்படின்னு முடிக்கும்போது கருடாழ்வாரை நினச்சிட்டு முடிச்சிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அருமையான அமைப்பு. ராகு தோஷம் உள்ளவர்கள், அதுபோக இப்போ ராசிக்கு ராகு பார்வை பார்க்கறதுனால தனுசு ராசியில் மன உளைச்சலில் இருக்கிறவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்க, உடல்நல பிரச்சனையில் இருக்கிறவங்க, மனநல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமருந்தாக இந்த அமைப்பு இருக்கும். சரியா? ஒரு அருமருந்து. தீராத வினையெல்லாம் தீர்ப்பான் வெங்கடேசன் அப்படின்னு சொன்ன மாதிரி தீராத வினையெல்லாம் தீர்ந்துடும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தொட்டக்காரியம் தொழுங்கும். காரிய அனுகூலம் வரும். அதுபோக ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலில் பிரச்சனை இருக்கிறவங்க, தொழிலில் பிரச்சனை, தொழிலில் பின்னடைவு, தொழிலில் நஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க போகலாம். தொழில் அல்லது காரியம் எதாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம். நீங்கள் செய்கிற காரியம், தொழில், பூஜை புனஸ்காரம், இதில் பிரச்சனை இருந்தால் போகலாம். சில பேர் கோயில் உலகத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க, போக முடியாது. வீட்டில் நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது. 4 பேரோடு சேர்ந்து கோயிலுக்கு போக முடியாது. நினச்ச நேரம் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இதிலெல்லாம் தடங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக கருட பஞ்சமி அன்னைக்கு வருகிற ஜூலை 29ஆம் தேதி நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு இரவு 8 to 9 போங்க. ரைட் சார், என்னால் போக முடியல, நான் வேலை வெட்டியில் இருக்கிறேன், நான் என்ன செய்யலாம்? வீட்டில் சாமி கும்பிடுங்க. வீட்டில் வந்து விநாயகர் படத்தை சுத்தப்படுத்துங்க. விநாயகர் படத்தை சுத்தம் பண்ணி விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் வைங்க. இல்லைன்னா விநாயகரை பிடிங்க. மஞ்சள் சந்தனம் சேர்ந்து விநாயகரை பிடிங்க. நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு குங்குமம் வைங்க. விநாயகரை பிடிச்சி வச்சுக்கோங்க. பெருமாள் படத்தை சுத்தம் பண்ணிவிட்டு அவருக்கு பூ போடுங்க. துளசி மாலை துளசி போடலாம். பெருமாளுக்கு பியூர் துளசி போடலாம். இல்லைனா வாசனை மலர் போடுங்க. அரளிப்பூலாம் போடாதீங்க. செவ்வரளி, செம்பருத்தி இதெல்லாம் போடாதீங்க. செந்தாமரை பூ பெருமாளுக்கு போடலாம். செந்தாமரை பூ போடுங்க அல்லது துளசி போடுங்க.
விநாயகர் பிடிங்க, உங்களுக்கு வேண்டிய சாமியெல்லாம் வச்சுக்கோங்க. அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை தான், முருகப்பெருமானையும் சேர்த்து வச்சு கும்பிடலாம், ரொம்ப நல்லது தான். சரியா நேர்களே? ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாயும் சந்திரன் அன்றைக்கி சேர்றாங்க. சந்திரன் வந்து அன்றைக்கி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? சந்திரன் வந்து அன்றைக்கி என்ன நட்சத்திரத்தில் சார் இருக்கிறாரு அப்படி பார்த்தோம்னா, சந்திரன் வருகிற 13ஆம் தேதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? ஏன்னா சந்திரன் தானே மெயின், சந்திரனை வச்சு நம்ம கும்பிடணும். ஏன்னா சந்திரன் தான் வந்து மனோகாரகன், எந்த ஒரு காரியத்துக்கும் மனம் வலுப்படணும். உத்தரம் தான் அன்னைக்கு கூட தான் இருக்கிறார், சந்திரமங்கல யோகம். சரி, நல்ல அமைப்பு தான். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறார், சூரியன் சிவனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வீட்டிலே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். உத்தர நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி நட்சத்திரம், அருமையான அமைப்பு. சரியா? சூரியனுடைய நட்சத்திரம். தனுசு ராசி சூரியன் எப்போயுமே அப்பழுக்கற்ற யோகர், நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ 10ஆம் இடத்துல சந்திரமங்கலம் சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால நீங்கள் பெருமாளை அன்றைக்கி போய் கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா நல்ல பலன். இல்லைன்னா வீட்டில் பூஜை பண்ணுங்கள். வீட்டில் எப்படி பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அபிஷேகத்துக்கு பால் வைங்க. ஏன்னா கருடால வர நினச்சி நம்ம கும்பிட்றோம். கருடால வர கும்பிட்டாலே நாகதோஷம் போயிடும், ராகு தோஷம். அதனால் பாலில் சர்க்கரையை போட்டு நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. நான் சொன்ன நாமத்தை சொல்லுங்கள், பூஜையை முடிங்க, கற்பூரம் காட்டுங்க, பத்தி கொட்டுங்க, பத்தி காட்டுங்க, சாம்பிராணி பூவை காட்டுங்க. சரியா? சாம்பிராணி பூவை காட்டும்போது இந்த தலைவாசல் கதை அடைச்சிருங்க. பூஜை புனஸ்காரம் முடிச்சுட்டு கடைசியில் சாம்பிராணி பூவை காட்டுங்க. சரியா? பூஜை புனஸ்காரம் முடிஞ்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு விழுந்து கும்பிட்டு முடித்த பின்னாடி சாம்பிராணி போய் தூபம் பண்ணி தாபராணி போய் போட்டுங்க. சாம்பிராணி போய் காட்டும்போது வீட்டில் இருக்கிற நிலைவாச கதை அடைச்சிருங்க. வீடு முழுக்க காட்டுங்க, பாத்ரூமை தவிர மற்ற எல்லா இடம்லாம் காட்டுங்க. காட்டி முடிச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து கதவை திறந்து விடுங்க. வீடு முழுக்க புகை பரவி இருக்கும். அந்த பரவி இருக்கிற புகையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும். அப்படி போகும்போது வீட்டில் இருக்கிற தீய சக்தி, கெட்ட சக்தி, நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே போயிடும். எதிர்மறை சிந்தனைகள், எதிர்மறை சக்திகள் எல்லாமே போயிடும். உங்களுக்கு பிடிச்ச பீடை, துயரம், துன்பம், கஷ்டம், நஷ்டம் எல்லாம் போயிடும். சரியா? அருமையாக இருக்கும். வீடு வந்து சுபிட்சமாக இருக்கும். அந்த கருட பஞ்சமி அன்னைக்கு இதை செஞ்சிட்டிங்கன்னா அப்படியே தீவினையெல்லாம் போயிடும். வீட்டில் உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் போயிடும். ஏன்னா கருடன் வந்து நச்சை எடுத்துருவார். ஏன்னா கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகாது. அதனால தான் ஜனன ஜாதத்தில் ராகு தோஷம் இருக்கிறவங்க இந்த வழிபாடு பண்ணணும். சரியா நேர்களே? அதுபோக ராகு வந்து இப்போ 3ஆம் இடத்துல இருந்தாலுமே ராசியை பார்க்குறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலாளர் நீங்கள் சங்கடப்படுவீங்க. அந்த பிரச்சனை தீரணும்னா இதை கண்டிப்பாக பண்ணிடுங்க, வீட்டில் பண்ணிடுங்க. கோயிலுக்கு போக முடியாதவர்கள் ஓகே. வேறு என்ன சார் அப்படின்னா, இந்த பூஜையில் இன்னொரு மகானை கும்பிடலாம். ராமானுஜர், மதங்களில் புரட்சி கண்ட மகான். அவர் வந்து ஒரு நல்ல மகான், 1000 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்தவர் ராமானுஜர். ராமானுஜர் வந்து ஆதிசேஷனோட அவதாரம்னு சொல்கிறாங்க. ஆதிசேஷன் பெருமாள் படுத்திருக்கிற இடம், பெருமாள் வந்து ஆதிசேஷன் மேலே தான் படுத்திருக்கிறாரு, திருப்பால் கடலில். ஸோ ஆதிசேஷனுமே வந்து பெருமாளோட அவதாரத்தில் எடுத்திருக்கிறாரு. பெருமாளுடைய 9 அவதாரத்தில் ராமாயணத்தில் வந்து ராமாவதாரத்தில் லட்சுமணனை வராரு, கிருஷ்ண அவதாரத்தில் பலராமனை வராரு. கலியுகத்தில் வந்து அவர் ராமானுஜராக பிறந்திருக்கிறாருன்னு சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது, நம்பப்படுகிறது. சொல்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ வழி கிடையாது, நம்பணும். நம்பினாதான் நடராஜன். ராமானுஜர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் நம்பினாதான் நமக்கு பலன் கொடுப்பார். எது நம்பணும். நம்பிக்கை இல்லாமலாம் நம்ம எதையுமே நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது நம்பணும். நம்பினவர்களுக்கு தான் நடராஜன். சரியா நேர்களே? நம்பாதவர்களுக்கு யமராஜன். நம்புங்க. ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரம், பெருமாளுடைய பக்தன். சரியா? அதனால் ராமானுஜர் படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ராமானுஜர் வழிபாடு படம் கிடைக்கல சார் அப்படின்னா பூஜை முடியும் போது ஓம் ராமானுஜர் நம்ம ஒரு 18 தடவை சொல்லுங்கள். ராமானுஜர் ஒரு மகான். ராமானுஜர் வந்து அவர் பிறந்ததுக்கு பின்னாடி நிறைய மாற்றிருக்கிறாரு. நடைமுறையில் சமுதாயத்தை நிறைய சீர்திருத்தம் பண்ணி பெருமாளுடைய வழிபாடை ரொம்ப மாற்றிருக்கிறாரு. பெருமாளுங்கிறது வந்து சாமானப்பட்ட மக்களுக்கும் பெருமாளுடைய தரிசனத்தை கொடுத்தவர். சாமானப்பட்ட மக்கள் மனதிலும் பெருமாளுடைய நாமத்தை வைஷ்ணவ மதத்தை வதைத்தவர். வைஷ்ணவ மதத்தை வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் பரவி இருக்குன்னா அதுக்கு வந்து ராமானுஜரோட பங்களிப்பு அதிகம். சரியானவர்களே? அதனால் அந்த ராமானுஜரை சொல்லலாம். ராமானுஜர் வந்து சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தை இன்றைக்கி பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்ததும் ராகுவின் நட்சத்திரம் தான். சரியா? ராகு நட்சத்திரம் மிதுனத்தில் உள்ள ராகு. மிதுனத்தில் ராகு இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்கங்க. பொதுவாக மிதுனத்தில் ராகு இருக்கலாம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் மிதுனத்தில் ராகு இருக்கிறாரு, நீங்கள் மேச லக்கணம், தனுசு ராசி, மிதுனம் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னா ராகு திசை ஒரு நல்லாயிருக்கும். சரி, ஆனால் அவர் சுயசாரத்தில் இருக்கக்கூடாது, புனர்பூசத்தில் நிற்கலாம். சரியா? திருவாதிரை நட்சத்திரத்தில் நிற்கக்கூடாது. அவர் வந்து மிதுனத்தில் ராகு, புனர்பூசத்தில் நிற்கலாம். சரி, இது வந்து ஜோதிடத்துக்குள்ள சூட்சுமங்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராமானுஜரை பற்றி பேசும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர், ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதனால் தனுசு ராசியில் வந்து ராகு தோஷம் இருக்கிறவங்க, கேது தோஷம் இருக்கிறவங்க ராமானுஜரை வழிபாடு பண்ணலாம். அவருடைய பிறப்பிடம் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் ஆதிகேச பெருமாள் சந்நிதியில் அவருக்கு சனி சந்நிதி இருக்குது. அந்த கோயிலில் ஒரு சனி சந்நிதி இருக்குது. நல்லபடியாக சேவை இருக்கும், அவரையும் தரிசிக்கலாம். இதெல்லாம் வந்து சென்னையில் இருக்கிறவங்க போகலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபட்டு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்கலாம் போகலாம். தூரதேசத்தில் இருக்கிறவங்க ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம், அங்கே ஒரு சந்நிதி இருக்குது. நிறைய கோயிலில் வந்து சந்நிதி இருக்குது. ராமானுஜருக்கு சந்நிதி இருக்குது, பெருமாள் கோயிலில் சந்நிதி இருக்குது. மதுரை கூடலாளர் பெருமாள் கோயிலில் சந்நிதி இருக்குது. அவருக்கு வந்து திருமஞ்சனமெல்லாம் நடக்கும்.
சரியா? ராமானுஜருடைய அந்த சித்திரை மாத திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது அவருக்கு வந்து விழா நடக்கும், வழிபாடு பூஜை புனஸ்காரம்லாம் நடக்கும். ஸோ ராமானுஜர் சன்னதியும் நிறைய வைஷ்ணவ தலங்களில் பெருமாள் கோயிலில் இருக்குது. அந்த ஸ்தலங்கள் பார்த்து நீங்கள் கும்பிடலாம். சரியா நேர்களே? அந்த கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பு. கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு ராமானுஜரை தரிசனம் பண்ணிட்டு வருது மிகச்சிறப்பு. சரியா? கண்டிப்பாக பெருமாள் கோயிலில் கருடாழ்வார் இருப்பார். கருடனுக்கும் சன்னதி இருக்கும். நேராக பெருமாளுக்கு நேராக எதுக்க கருடாழ்வார் தான் இருப்பார். எப்படி சிவனுக்கு நேரம் நந்தி இருக்கிற மாதிரி பெருமாளுக்கு நேரம் கருடாழ்வார் இருப்பார். கருடாழ்வாரை கும்பிட்டு ராமானுஜரை கும்பிட்டு வந்துடுங்க. அருமையாக இருக்கும், அருமருந்தாக இருக்கும். எல்லா வீதிகளும் பிரச்சனையும் தீரும். காரிய தடைகள் என்ன சொல்கிறது, காரிய தடைகள், தேக ஆரோக்கியம், உடம்புல வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஒரே நாளில் ஓவர் நைட்டு தீராது, கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாடு அதிகப்படுத்தணும். ஒவ்வொரு முக்கியமான நாள் அன்றைக்கி நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். வீட்டில் பூஜை புனஸ்காரம் அதிகமாக இருக்கணும். கோயில் குளத்துக்கும் அடிக்கடி போயிட்டு வரணும். அப்படியே வாரத்துக்கு 2 நாள் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரணும். பக்கத்தில் இருக்க கோயிலுக்குனாச்சும் போகணும். சரியா நேர்களே? மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பலன்கள் எப்படி சார் இருக்குது அதை சொல்லணும்ல. இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஆண் வாரிசு இருக்காதவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். கருட பஞ்சமி பண்ணுறவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். நிறைய பேருக்கு ஆண் வாரிசு இல்லையே சார்னு ஒரு ஏக்கம் இருக்கும். சரி, எல்லா மனுஷருக்குமே இருக்கும். அவங்களுக்குலாம் ஆண் வாரிசு கிடைக்கும். அதுபோல் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைய புத்திசாலித்தனமாக இருப்பான், பலவானாக இருப்பான், வலிமை உள்ளவனாக இருப்பான், கருட மாதிரி வலிமை உள்ளவனாக இருப்பான். அதுபோல் பெண்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கலாம். பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? பெண்கள் தான் சார்ந்த விஷயத்தில் மிகச்சிறப்பாக இருப்பீர்கள். தொட்டக்காரியம் தொழுகும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், ஆள் நல்லபடியாக இருப்பீங்க. சரியா? கருட பஞ்சமி கும்பிட்ற அன்றைக்கி உங்களுக்கு வந்து சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆயிரும். ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம் எல்லாமே சரியாயிரும். ஏன்னா பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா மகாலட்சுமி தாயை கண்டிப்பாக கும்பிடுவீங்க. மகாலட்சுமி தாயை கும்பிடும்போது கண்டிப்பாக அந்த சுக்கிர தோஷம் நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா மகாலட்சுமி சுக்கிரனுடைய சகோதரி, சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட அம்சம். அதனால் சுக்கிர தோஷம் இருக்கிறவங்க ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் திருமணம் தாமதமாகும், மனைவி விஷயத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா சுக்கிரன் வந்து கலசர ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. கலசர ஸ்தானாதிபதி கலசர ஸ்தானத்தில் இருந்தாருன்னா தோஷத்தை உண்டாக்குவார். குறிப்பாக தனுசு ராசி விருச்சிக லக்கணம், மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும். சரியா? ஏன்னா 2 இடமும் வந்து சுக்கிரனுடைய வீடு வரும், 7ஆம் இடம் நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்படி நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் தெரியாமல் இருப்பாங்க. எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, திருமணம் ஆனாலும் எனக்கும் பொண்டாட்டிக்கு பிரச்சனை நடக்குது, எனக்கும் புருஷனுக்கு பிரச்சனை இருக்கேன்னு பார்த்தோம்னா சுக்கிரன் வந்து இங்கே 7ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். அவங்களுக்கு வந்து புத்தி நடக்கும், குரு திசையில் சுக்கிர புத்தி நடக்கும், சுத்தமாக பிரச்சனை ஆயிரும். தனுசு ராசி அவங்க எந்த லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க? தனுசு ராசியில் வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. ரிஷப லக்கணத்துக்கு வந்து குரு திசை நல்லா இருக்காது, சுக்கிர புத்தி நடக்கும்போது சுத்தமாக நல்லா இருக்காது. சுக்கிரன் லக்கணாபதியாக இருந்தாலுமே 6 கூடவனும் வருவான், கணவன் கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க, கோர்ட்டு கேஸு விவகாரத்து பஞ்சாயத்து நடக்கும். குருதிசை சுக்கிரபுத்தியில் நிறைய பேருக்கு வந்து இது வரும், கான்ட்ரவர்சன் வரும், பிரிவினை வரும், பிரச்சனை வரும். ஏன்னா குருவுக்கு சுக்கிரனுக்கு ஒத்து போகாது. சில குறிப்பிட்ட லக்கணத்துக்கு வந்து 2 பேருமே செய்ய மாட்டாங்க. சரியா? இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா ஜோதிடத்துக்குள்ளே ரொம்ப போகிற மாதிரி இருக்கும். பட் நான் எல்லாத்துக்குமே பலன் சொல்கிறேன். சரியா நேர்களே? நிறைய தகவல் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு டைம் அமைய மாட்டேங்குது. தனுசு ராசினியர்களுக்கு நிறைய தகவல் சொல்கிறேன். லக்கண ரீதியாக எந்தெந்த திசை எப்படி இருக்கும், அதுக்கு புத்திகள் எப்படி கோஆர்டினேஷன் ஆகும், அதுக்கு பரிகார வழிபாடு அதெல்லாம் சொல்லலாம். ஸோ அதனால் இந்த குரு திசை நடக்கிறவங்க, ராகு திசை நடக்கிறவங்க, ராகு திசையில் சுக்கிர புத்தி, குரு திசையில் சுக்கிர புத்தி, ராகு திசையில் செவ்வாய் புத்தி, ராகு திசையில் சனி புத்தி, குரு திசையில் சனி புத்தி, இவங்களாம் வந்து கண்டிப்பாக கருட பஞ்சமி அன்னைக்கு கோயிலுக்கு போகணும். அதுபோல் சில பேருக்கு செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசையில் ராகு புத்தி நல்லாவே இருக்காது. செவ்வாய் திசையில் ராகு புத்தி சுத்தமாக நல்லா இருக்காது. செவ்வாய் திசையில் சூரிய புத்தி நல்லா இருக்காது. அதனால் செவ்வாய் திசை சூரிய புத்தி, செவ்வாய் திசை ராகு புத்தி, செவ்வாய் திசை புதன் புத்தி நடக்கிறவங்களும் பெருமாள் கோயிலுக்கு போகணும். ஏன்னா புதன் சாட்சாத் பெருமாள் தான். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. மறைந்த புதன் இறந்த பலங்களை கொடுப்பாரு. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருப்பினும் புதன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 7 கூட 8ஆம் இடத்துல இருந்தால் கணவன் மனைவி விஷயத்தில் பிரச்சனை வரும். இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் புதன் 7ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதுக்கடுத்து 9ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடத்துக்கு வந்தாலும் கேது கூட சேருவார். டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஞாபகம் மருதி வரும். அதனால் சில தஸ்தாவேஜுகளை மறந்துடுவீங்க. ஆனால் அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இருப்பினும் வந்து புதன் வந்து கேதுவை தாண்டி சொந்த வீட்டுக்கு வரணும். 10ஆம் வீட்டுக்கு வந்தால் தான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ 8, 9 சுமாரான பலன்களை தான் கொடுப்பாரு. ஆனால் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சில் கில்லாடியாக இருப்பீங்க. பேசி பழிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நிலவர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், திரைப்பட கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்கள் ராசிக்கு வந்து 9, 10 கூடியவர்கள் இப்போ வந்து தர்மகிரமாதி விவகமாக 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 9 கூடியவனும் 10 கூடியவனும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறனால தூரதேசம் நல்லாயிருக்கும். திடீர் பணவரவு வரும். ஏன்னா சூரியன் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார் ஆடி மாதம் முழுக்க. ஸோ இந்த ஆடி மாதம் முழுக்க புதனும் சூரியனும் சேர்ந்து 8ஆம் இடத்துல எதிர்பாராத சம்பவங்கள் தான் நடத்துவாங்க. எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும். அதே நேரம் பேச்சிலையும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் உஷ்ணமாவீங்க. ஏன்னா சூரியன் 2ஆம் இடம் சம்மந்தப்படுறாரு. சரியா? நல்ல வேளை செவ்வாய் பார்வை 2ஆம் இடத்துக்கு இல்லை. 2ஆம் இடம் வந்து ஓரளவு கிளியராக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடம் கிளியராக இருக்கிறதுனால
பேசுவீங்க. ஆனால் பேசிட்டு இருக்கும்போது சில நேரம் அதிகாரம் பண்ணுவீங்க. சூரியன் புதன் சேர்ந்து 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டாங்கன்னா பேச்சில் வந்து ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும், ஆனால் அதிகார தோரணை இருக்கும். தான் நான் சொல்கிறத நீங்களாம் கேட்கணும் அப்படின்னு ஒரு அதிகார தோரணையாக இருப்பீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சில பேர் கண்ணில் பிரச்சனை வரும், குறிப்பாக படிக்கிற மாணவர்களுக்கு வரும். ஏன்னா புதன் படிப்புக்காரன், வித்தியாகாரகன். சூரியன் 2ஆம் இடம் சம்மந்தப்படுறாரு. படிக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, பர்டிகுலராக ஆரம்ப கல்வி 12ஆம் கிளாஸ் படிக்க மாணவர்களுக்கு கண் பார்வை பிரச்சனை வரும். கண்ணில் வந்து தண்ணி ஒழுகிறது, கண்ணில் வந்து பார்வை மங்குறது, அதுக்காக கிளாஸ் போடுறது, இப்படிலாம் வரும். இந்த ஆடி மாதம் முழுக்க நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனன ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போனவர்களுக்கு இருக்கும். சொல்லிட்டே போகலாம் நேரில். சரியா, உன்னை தொட்டு போய்கிட்டே தான் இருக்கும். நான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். வீடியோவில் வந்து அதிகமாகிடும். இப்போதே 20 நிமிஷம் ஆகிப்போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, 8ஆம் இடத்துல புதன் சூரியன் இருக்குது, அந்த அளவுக்கு உகந்தது அல்ல. தர்ம கர்மாதிபதிகள் 8ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா எதிர்பாராத பணவரவு இருக்கும், இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், எல்ஐசி பணம் கிடைக்கும், வாராக்கடன் வசூலாகும், வெளிநாட்டு யோகம் இருக்கும், வெளிநாட்டிலேருந்து நல்லபடியாக பணம் இருக்கும், வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லபடியாக இருப்பீங்க, வெளிநாட்டு போகிறதுக்கு யோகம் இருக்கும். சரியா, தேக ஆரோக்கியம் ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா, இருப்பினும் தொழிலில் சில தூரதேச அமைப்பு இருக்கும். தொழிலில் சில எதிர்பாராத சில சங்கடங்கள் வந்து அதனால் தூரதேசம் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா 10 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கான், 9 கூடையும் கூட சேர்ந்துருக்கிறான். அதனால் தொழில் ரீதியாக, பிஸ்னஸ் வியாபார ரீதியாக வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும். அதில் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். இதெல்லாம் சரியாகணும்னா கருட பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு போகணும். இல்லைனா வீட்டில் பூஜை பண்ணுங்கள். வீட்டில் வந்து பூஜை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். விநாயகரை பிடிச்சிட்டு பெருமாள் படத்தை வச்சுட்டு முருகன் படத்தை வச்சு சாமியை கும்பிடுங்க. உங்கள் மற்ற சாமியும் வச்சுக்கோங்க. நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம்? நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் தான். ஏற்கனவே சொல்லிட்டு நான் பாலில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருங்க. பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள், கருடாழ்வார் நாமத்தை சொல்லி பூஜையை முடிங்க, சாம்பிராணி போய் காட்டுங்க, முடிஞ்சு போச்சு. அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், சகல தோஷமும் நீங்கும். சரியா நேர்களே? ஏன்னா ராகு திசை இப்போ நடக்குது. தனுசு ராசியில் நாகு திசை நடக்குது. ஒரு குறிப்பிட்ட வயசில் இருக்கிறவங்களுக்கு, லைவில் இப்போ இருக்கிறவங்களும் நடக்கும். முக்கியமாக பொறுப்பில் இருக்கிறவங்களும் ராகு திசை நடக்கும். சரியா, கண்டிப்பாக ராகதிசை முக்கியமாக பொறுப்பில் இருக்கிறவங்க நடக்கும். ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் ராகதிசை நடக்கும். பொறுப்பில் இருப்பாங்க, வாழ்க்கையை விட்டுட்டு போக முடியாது. ஒரு 70 வயசுக்கு மேலே ரிட்டையர்ட் ஆயிடுவோம். நம்ம பொறுப்புகள்லாம் மற்றவங்க கொடுத்துட்டு நிம்மதியாகிடுவோம். ஆனால் 50லேருந்து 70 வயசு வரைக்கும், குறிப்பாக 60 வயசு வரைக்கும் நம்ம கமிட்மெண்ட்டில் இருப்போம். ஸோ அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ராகதிசை நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக கருட பஞ்சமன்னைக்கு நான் சொன்ன காரியத்தெல்லாம் பண்ணிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி பலன்கள் எப்படி சார் இருக்குது அதை சொல்லணும்ல. தனுசு ராசிக்கு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ராசிக்கு கிழக்கு பக்கம் நல்லா இருக்குது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரப்போகிறாரு, குருவோட சேர போகிறாரு. 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல புதன் சூரியன், 9ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன். சந்திரமங்கலம் 10ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் நல்லாயிருக்கும். அடுத்த வரையும் தொழில் நல்லாயிருக்கும். குறிப்பாக உணவு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். ஹோட்டலில் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, காய்கறி கடை வியாபாரம் பண்ணுறவங்க, நவதான கடை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக வந்து ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டேன், போர்டிங் அண்ட் லாட்ஜிங், ஐஸ் பார்லர், பியூட்டி பார்லர், ஜூஸ் சென்டர், பெண்கள் சம்மந்தப்பட்ட அழகு பொருட்கள், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கிறதுனால செவ்வாய் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். மட்டன் ஷாப், காஃபி ஷாப், டீ ஷாப், அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ், இதெல்லாம் உத்தியோகத்தில் போயிடும். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். செவ்வாய் வந்து நெருப்பு கரகம், மின்சார வாரியத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சரியா, நெருப்பு சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க, பாய்லர்ஸ், இதில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். பல வகையில் முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பெரியவரோட ஆதரவு இருக்கும். ஆலோசனை கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. பண உறவு திருப்தியாக இருக்கும். கருட பஞ்சமி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருகிற நாட்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். மனதில் ஒரு பக்தி எண்ணம் இருக்கும். சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுப செலவுகள் இருந்தாலும் கணவன் மனைவிகிட்ட அந்யோன்யம் இருக்கும். சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, அவங்களால மகிழ்ச்சி இருக்கும். சில பேருக்கு வந்து செலவுகள் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து போங்க. அதுபோக வெளிநாட்டிலேருந்து எதிர்பாராத செய்திகள் வரலாம். நல்ல செய்தி வரும். ஏன்னா 8ஆம் இடம் வளர்த்து இருக்கிறதுனால வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரும். ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை ரெண்டும் ஒன்று தான், பட் அது நல்லாயிருக்கும். சரியா, கூட்டணி வேலைகள் நல்லாயிருக்கும். கோஆபரேஷன் நல்லாயிருக்கும். அசோசியேஷன், டீம், இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சகோதரர்கள் வழியில் சில சங்கடங்கள் வரலாம். அதனால் பாதிப்பதும் இருக்காது. ஆனால் சங்கடங்கள் வரலாம், அனுசரித்து போங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு நல்ல ஒரு யோகமான காலமாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருகின்ற காலங்கள். சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இதில் வந்து கலந்துக்கிடுவீங்க. அவங்க வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிடுவீங்க. தாய்மாமன் மூலம் எந்த விஷயம் இருந்தாலும் இழுபறியாக இருக்கும். மாமன் மூலியமாக, அம்மா வழியில் பிறந்த மாமனாக இருந்தாலும் சரி, மனைவி வழியில் இருந்த மாமனாக இருந்தாலும் சரி, மாமன் மைத்துனர் வழியில் சில இழுபறி இருக்குதான் செய்யும். விட்டு கொடுத்து போங்க. தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அம்மாவோட உடல்நலத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா நேர்களே, அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா செவ்வாய் பார்வை வந்து 4ஆம் இடத்துக்கு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து தாய் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். சனி பகவானை பார்க்குறாரு. இதுக்கு வந்து ஒரு வழிபாடு இருக்குது, காலபைரவர் வழிபாடு இருக்குது. அதையும் நீங்கள் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இடையில ஒரு நாள் சிவன் கோயிலில் போய் காலபைரவரை கும்பிடுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் சனி பகவானை பார்ப்பார், வக்கர சனியை பார்ப்பார். இதுக்கு வந்து இந்த செவ்வாய் திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக போகணும். சனி திசை வந்து வயசானவங்களுக்கு தான் நடக்கும். சனி மகா திசை வந்து தனுசு ராசியில் வயசானவங்களுக்கு தான் நடக்கும். ரொம்ப ஏஜ்டு தான் நடக்கும். அவங்களும் காலபைரவர் வழிபாடு பண்ணலாம்.
செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ சிவன் கோயிலுக்கு போய்ட்டு காலபைரவர் கும்பிட்டுவாங்க. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு போகிறது ரொம்ப நல்லது தான். நான் பலன்களை சொல்லிட்டு அந்த பரிகாரத்தையும் சொல்லுவேன். பரிகாரம் இல்லை, வழிபாடை சொல்கிறேன். இந்த வழிபாடு தாங்க ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற வழிபாடை அப்பப்போ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரம் அந்த வாரத்துக்கு சொல்லுவேன், சில நேரம் மாதத்துக்கு சொல்லுவேன், சில நேரம் டைம் சொல்லி சொல்லுவேன். 15/9 செப்டம்பர் 15 வரைக்கும் காலபைரவர் வழிபாடு சிறப்பு. எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்காது அப்போல்லாம் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு காலபைரவருக்கு வழக்கு போட்டு வந்துருங்க. அதில் வந்து முன்னணியாக இருக்கணும். கோயிலுக்கு போகிறதுல வந்து நீங்கள் நம்பர் 1 இருக்கணும். சரியா? சில பேர் சொல்லுவாங்க பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படிம்பாங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முந்தணும். எந்த ஒரு மனிதன் கோயில் போகிறதுக்கு முந்துறானோ, தெய்வங்களை கும்பிட்றதுக்கு முந்துறானோ, பூஜை புனஸ்காரத்துக்கு முந்துறானோ வாழ்க்கை நல்லாயிருக்கும். பழமொழி மாற்றுங்க. பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொன்ன மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு முந்து, இறைநாமத்தை சொல்கிறதுக்கு முந்து, இறைவனை நினைக்கிறதுக்கு முந்து, தெய்வத்தை நினைக்கிறதுக்கு முந்து. எந்த அளவுக்கு தெய்வத்தை நினச்சிக்கிறோத்து முன்னாடி போகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை முன்னாடி போகும். நம்ம முன்னாடி போயிட்டோம்னா அவன் இழுத்துட்டு போயிடுவாங்க. அந்த தெய்வம் வந்து வாழ்க்கை எடுத்துகிட்டு போயிடும். சரியா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, போயா நான் கும்பிடாத சாமியா, நான் விழுந்து சாமி கும்பிட்றேயா, எனக்கு ஒன்றும் நடக்கலை, கடந்த 10 வருஷமாக ஜீரோ, நான் 10 வருஷமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, நடப்பணமாக இருக்கிறேன், ஏதோ குடும்பம் போயிட்டு இருக்க முன்னேற்றம் இல்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்காது. அது கர்மத்தை ஒன்றும் செய்ய முடியாது. கர்மத்தை கழிச்சு தான் ஆகணும். அந்த கழிக்கிறதுக்கு வந்து அந்த ஆயிலையும் உடலையும் கொடுத்துருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் கடவுள். பிரச்சனை இருக்கியா, 10 வருஷமாக பிரச்சனை, தொழில் சரியில்லை, ஆனால் குடும்பத்தோடு வாழ்கிறேன், மொண்டாட்டி 2 பிள்ளைகளை வச்சுட்டு வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. ஆனால் பெருசாக ஒன்றும் முன்னேற்றம் இல்லை. ஒரு வீடு இருக்குது, சொந்த வீடு, ஏதோ கைக்கு வாய்க்க வருது, வயிற்ற கழுவிட்டு இருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா தசாபுத்தி நல்லா இருக்காது. ஆனால் அப்படி இருக்கிறவங்களை வந்து வாழ வைக்கிறது யார் தெரியுமா? தெய்வங்கள் தான். அவர் செய்கிற பூஜை புனஸ்காரம் வழிபாடு தான் வாழ வைக்குது. கண்டிப்பாக மாற்றம் வரும். அவருக்கு வருது இல்லையா, ஒரு பிள்ளைகளுக்கு வரும். சில பேருக்கு அதை பார்க்கறதுக்கு யோகம் இருக்கும், சில பேருக்கு பார்க்குறதுக்கு யோகம் இருக்காது. ஏன்னா 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். பிள்ளைகளோட வளர்ச்சியை பார்க்கணும்னா 5ஆம் இடம் வளர்க்க வேண்டும். சில தாய் தப்பை வந்து ரொம்ப சங்கடப்படுவாங்க, என் பிள்ளைய கண் கூட பார்க்க முடியலையே. 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும், 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதுவும் ஆண் பெண் ஜாதகத்தில், தாய் தப்பன் ஜாதகத்தில் 5, 9 2 பேத்துக்கும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பிள்ளைகளோட நல்லதே பார்க்க முடியாது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்லதே நடக்காது. ஒழுங்காக படிக்க மாட்டான், ஒழுங்காக இருக்க மாட்டான், தாய் தப்பன் பேச்சை கேட்க மாட்டான், அவன் ஜவரத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவான், அவன் முன்னாடி அவனுக்கு மேலே இருப்பா. அடங்கா சொல்லக்கூடாது, எதுவும் பெண்கள் கோவப்படுவாங்க. ஏன்னா சில குடும்பத்தில் இருக்குது, காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க, அந்த பிள்ளை வந்து மாமனார் மாமியால் ஏற்றுக்காது, கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிள்ளையும் சரியில்லை, பிள்ளை கொண்டு வந்ததும் சரியில்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி கடைசியில் ஒரு ஜோசியக்காரங்கிட்ட வந்து கேட்பாங்க. அங்கே பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும், அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்கும். நான்லாம் சும்மாலாம் சொல்லலை, அதெல்லாம் இதுக்கெல்லாம் உதாரணத்துக்கு வேணால் ஜாதகம்லாம் போடுறேன். அதெல்லாம் போட்டுட்டோம்னா நீட்டி முழங்குற மாதிரி இருக்கும், ரொம்ப கச்சப்பச்சான்னு இருக்கும். எதுக்கு உண்மையை சொல்கிறதுக்கு விளம்பரம் எதுக்கு? உண்மைக்கு வந்து என்றைக்குமே எதிர்காட்டு தேவையில்லைங்க. நிஜம் வந்து நிற்கும் அப்படியே. சரியா? அதனால் அந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப சங்கடப்படுவாங்க. பிள்ளைகளால் அவங்களால பிள்ளைகளோட வாழ்க்கையை வந்து பெருமையை பார்க்க முடியாது. அவங்க காலத்துக்கு பின்னாடி எதுவும் மாறுதல் நடக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படின்னா கிரக நிலை நல்லா இருக்காது, கர்மத்தை கழிச்சு தான் ஆகணும். அவங்க வந்து இந்த வழிபாடெலாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். சரியா நேர்களே? சொல்லிகிட்டே இருக்கலாம், நிறைய இருக்குது. எல்லாத்தையும் ஒரே நாளில் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. அதுபோக வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து பணி சுமை அதிகம் இருக்கும். கொஞ்சம் செஸ் இருக்கதா செய்யும், கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது. சப்பார்டினேட்டர்கிட்ட அனுசரித்து போங்க. உங்கள் மேலே அதிகாரம் இருந்தாலும் சரி, கீழே இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போங்க. நிர்வாகத்தில் கண்டிப்பு இருக்கும். சரியா? அதனால் கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்து கிடைக்காது. அலுவலக விஷயங்கள், ஆஃபீஸ் விஷயத்தை வெளியே பேசாதீங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் போகிறவங்க, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா புதனும் சூரியனும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்குது, நல்ல விதமாக இல்லை. அமாவாசைக்கு மேலே நல்லாயிருக்கும், வீடு கொடுத்தவன் வளர்க்குறான். அமாவாசைனா முடிஞ்சு போச்சு, இன்னிலேருந்து வளர்பிறை சந்திரன் ஓரளவு பரவலாமல் இருக்கும். இன்று முதல் நல்லாயிருக்கும், 25/7 நல்லாயிருக்கும். ஓரளவு மாற்றம் வரும். மாற்றம் வந்து ஒரேடியாக வராது. உங்கள் ராசிக்கு சந்திரன் வந்த பின்னாடி தான் மாற்றம் வரும். உத்திராட நட்சத்திரத்தை தாண்டி அவர் திருவோணத்துக்கு போயிட்டாருன்னா ஆடி பௌர்ணமி ஆயிரும், நல்ல விதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்குது, நல்ல விதமாக இருக்குங்க. சந்திரன் பார்ப்பார், புதனை சூரியன் பார்ப்பார், சூப்பர். உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதிகளை சந்திரன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்க்க சூப்பர். அன்னிலேருந்து விடிகாலம் பிறக்கும். தொழில் வியாபாரம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கேற்ற வருமானம் கிடைக்கும். வியாபாரக்கிட்ட கொஞ்சம் முன்ன பண்ண இருங்க. சக வியாபாரிகிட்ட அனுசரித்து போங்க, விரோதம் ஏற்படலாம். இந்த பிரச்சனை இருந்தாலும் ஒதுங்கி இருங்க. அது மாதிரி பணியாளர்கள், உங்கள்கிட்ட வேலை பார்க்குற பணியாளர்கள், நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அங்கே எப்படி 4 பேர் வேலைக்கு போட்டிருப்பீங்க, அவங்களால சில பொருளாதார நஷ்டம் வரும், கவனமாக இருங்க. அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துருங்க, இல்லைனா அவன் ஏதாச்சும் பிரச்சனையை பண்ணிடுவான். குடும்ப பெண்களுக்கு நல்லா இருக்கும், குடும்ப பெண்கள் நல்லபடியாக இருப்பீங்க. இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்க பெண்கள்கிட்ட அனுசரித்து போங்க. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஒரு மதிப்பு இருக்கும். வேலைக்கு போகிற பெண்கள், தனுசு ராசியில் வேலைக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? ராசிக்கு 6 கூடியவன் 7ஆம் இடத்துக்கு போகிறார், குருவோட சேர்றதுனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து 6 கூடியவன் 7ஆம் இடத்துல போகிறதுனால இன்டகிரேஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். சரியா?
உங்கள் கூட வேலை பார்க்குற பெண்கள் விஷயத்தில் பண பிரச்சனை இருக்கும். யாருக்குனாச்சுக்கிட்ட பணம் வாங்கியிருப்பீங்க, இல்லைனா மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துருப்பீங்க. அந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா குரு தனகாரகன் 7ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து ராசியை பார்க்கறதுனால நீங்கள் பண விஷயத்தில் சம்பந்தப்பட்டு சங்கடப்படுவீங்க. வேலைக்கு போகிற இடத்துல நிறைய இடத்துல இதெல்லாம் நடக்குது. வேலைக்கு போயிருப்பாங்க, கூட வேலை பார்க்குறவங்களுக்கு பணத்தை வாங்கி யாருக்கும் கொடுத்துருப்பாங்க, அவன் ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டான், இவங்க மாட்டிக்கிடுவாங்க. இப்படி சில சம்பவங்கள்லாம் நடக்கும், கவனமாக இருங்க. ஓகே நேயர்களே, கருட பஞ்சமி முன்னிட்டு பலன்களை சொல்லியிருக்கிறேன். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. யோகா நாட்கள் ஆகஸ்ட் மாதம் வந்து 3ஆம் நாள், 4ஆம் நாள், 7ஆம் நாள், 12ஆம் நாள் நல்லாயிருக்கும். அதுபோக ஆகஸ்ட் 29ஆம் தேதி யோகா நாளாக தான் பார்க்கப்படுகிறது. கருட பஞ்சமி அன்னைக்கும் யோகா நாளாக தான் பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி கண்டிப்பாக வீட்டில் பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருங்கும். தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகி நல்லா வாழ்வீங்க. கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் ஊர் போய்ட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக அங்கே வீட்டில் இருக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் உங்கள் வீட்டில் இருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்லாயிருக்கும். அவருடைய பெரிய திருவடியாம் கருடனை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுறது, கருடன் பெருமாள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். பறந்தோடி வருவான் பரந்தாமன் உங்கள் இல்லம் தேடி வந்துடுவார். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பான். அனைத்து வளங்களும் நிலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.